மனுஷன், நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் கட்டப்பட்டால் அவன் நிலைத்திருப்பான். ஒரு ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் கட்டப்படாவிட்டால் அவன் எல்லாம் சொல்லுங்க. ஆமா, சொல்றவங்க எல்லாரும் நிலைச்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஆண்டவருக்குள்ள கட்டப்பட்டா மட்டும்தான் நிலைச்சிருப்போம். இல்லைன்னா தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாகவே இருந்தாலும் சொல்லுங்க, அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படவில்லை என்று சொன்னால் கீழே விழுவது சத்தியமா நிச்சயம். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? பாஸ்டர், நான் கீழே விழ மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், கீழே விழ மாட்டேன் சொல்ற பிள்ளைங்க கரங்களை உயர்த்துங்க பாப்போம். யப்பா, ஹல்லேலூயா. கையை கீழே தூக்காத பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, தூக்கினவங்களை பார்த்து நிலைச்சிருந்தாதான் விழ மாட்டீங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டிருந்தாதான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இது பொருந்தும். ஹல்லேலூயா. அப்போ வேதத்துல நம்ம பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படக்கூடிய ஒரு நிலைமை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யாரை குறித்து பார்க்க போறோம்னு சொன்னா, இன்னைக்கு எலியாவை குறித்தோ எலிசாவை குறித்தோ பரிசுத்தவான்களை குறித்தால் நம்மளை குறித்து பார்க்க போறோம். என்ன ஆமென்னு குறையுது? ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரை குறித்து பார்க்க போறோம்? நம்மளை குறித்து. நான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறேனா, இல்ல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா, இல்ல கிறிஸ்து என்கிற நாமத்தை தரித்து வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறனா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பார்க்க போறோம். எத்தனை சந்தோஷமா இருக்குது? இன்னைக்கு நம்மளை குறிச்சே நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. நம்ம பண்ற சேட்டெல்லாம் இன்னைக்கு வெளியே வர போகுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எஸ், கர்த்தர் நல்லவர். வேதத்துல சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆண்டவருக்குள்ள கட்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம நிலைச்சிருக்க முடியும். ஆமென். இப்போ ஒரு ஊருக்கு நம்ம டிராவல் போகிறோம். அப்போ ஊருக்கோ எங்கேயோ நல்ல சில கார்களை பார்க்கலாம், சில பஸ்ஸுங்களை பார்க்கலாம். அது மேலே சில லக்கேஜ் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு கட்டி கொண்டு போவாங்களா, கட்டாமல் கொண்டு போவாங்களா? கட்டி கொண்டு போனால் கடைசி வரைக்கும் அவன் வண்டியில் இருக்கும். கட்டாமல் போனால் வேற ஒரு இடத்துல இருக்கும், இல்லை தெருவில் தான் கிடக்கும். ஆமென் சொல்லு. ரோட்டில் தான் எது கிடக்கும்? ரோட்டில் ஒரு பொருள் விழுதுமா, அது யார் எடுப்பாங்க? எவனாலும் எடுத்துட்டு போவான். அப்போ இன்னைக்கு இதில் சத்தியம் மறைந்திருக்குது. நம்ம ஆண்டவர்கள் கட்டப்பட்டால் நம்ம போய் சேர வேண்டிய பிரயாணத்தில் ஒன்றை கூட இழந்து போகாமல் நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். நம்ம கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படாமல் அப்படியே வச்சுட்டு போனோம்னா எங்கே தான் விழுந்து கிடப்போம்? சொல்லுங்க, தெருவில் தான் கிடப்போம். சொல்லுங்க, எங்கே கிடப்போம்? ரோட்டில் கீழே தான் கிடப்போம். சொல்லுங்க, வரவங்க போகிறவங்களாம் என்ன பண்ணுவான்? நன்மையானதை எடுத்துக்கொள்வான், இல்லதை மிதிச்சுட்டு போவான். இப்போ கீழே விழுந்தது யாருக்கு சமமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஹல்லேலூயா. லக்கேஜ்லாம் யார் தான்? ஆமாம், நான் 64 லக்கேஜ், நீ எத்தனை லக்கேஜ் உங்கள் கிலோ கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க. ஆமாம், சரி. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கட்ட அவிழ்க்கப்படும் பொழுது நம்ம எங்கே விழுந்து கிடக்கிறோம்? கீழே விழுந்து கிடக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் சிலருடைய ஒரே ஒரு அதிகமாக பவுலை குறித்து மட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்து விட்டு நம்ம கடந்து சொல்ல போகிறோம். வேதத்தில் உலக பிரகாரமாய் பார்க்கும்போது எத்தனையோ பலவிதமான காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. பலவிதம் எத்தனையோ காரியங்கள். எப்படி கையில் 10 விரல் இருக்கோ, இல்லை கையில் ஒரு 5 விரல் இருக்கோ, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், முதல் வருஷத்துலேருந்து கடைசி வரிசையில் இருக்கிற பிள்ளைகள் வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தில் நம்ம கட்டப்பட்டு தான் இருக்கிறோம். சில நேரம் அவங்களுக்கே தெரியும் நான் இதில் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்பது தெரியும். சில நேரம் நான் எதில் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்பது அவர்களுக்கே தெரியாது. நான் இதில் தான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டால் அதிலிருந்து வெளியே வருவாங்க. சில நேரம் கட்டப்பட்டிருக்கிறதை மற்றவர்கள் தேவதாசர்களோ தேவனோ பேசும்போதை அவர்கள் அறிந்து கொண்டால் அந்த கட்டிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. எத்தனை புரியுது? ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஒன்று சிம்பிள். ஆமென். அப்போ பலவிதம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் சிலர் தேவை என்கிற ஒரு கட்டுக்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு பல தேவைகள் இருக்கும். என்ன செய்யறது? இதே எனக்கு ஒரு தேவை வந்தால் நான் ஒருவேளை என்ன பண்ண மாட்டேன், அசர மாட்டேன். ஆனால் அதே தேவை உனக்கு வந்துச்சு, நீ அசந்து போயிடுவேன். ஏன்னா உனக்கு அந்த பலன் இருக்காது. அப்போ உனக்கு எந்த பலவீனத்தில் நீ கட்டப்பட்டு இருக்கிற, ஒரு தேவை எது வந்தாலும் நீ அசையவே மாட்டேன். எது வந்தாலும் கொஞ்சம் நீ மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவேன், எது வந்தாலும் சமாளிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் ஒரு தேவை என்பது வந்தால் மட்டும் உன்னால் என்ன பண்ண முடியாது. அப்போ எதில் நம்ம பாடி வீக்காக இருக்குது, எதில் நம்ம ஆத்மா வீக்காக இருக்குது? ஐயோ பண தேவை வந்த உடனே நான் என்ன பண்ண, சிலருக்கு ஒரு 100 ரூபா குறைஞ்சிடக்கூடாது, பதறிக்கிட்டே இருப்பாங்க. 100 ரூபா இல்லை, சம்பளம் பைசா வரல, அது வரல, இது வரல, அப்படியே பதறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சிலருக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட அது பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். வந்தாவா வராட்டினா போ, எனக்கு தந்தாத்தா தராட்டினா போன்னு சொல்லி அவங்க எதுக்கும் என்ன பண்ண மாட்டாங்க. எத்தனை பேர் புரியுது? சிலர் தேவையை அசால்ட்டா சமாளிச்சிருவாங்க. சிலருக்கு பலவீனம் வந்துட்டா போதும், அந்த பலவீனத்தை குறிச்சிட்டு அப்படியே பயங்கரமா ஒரி பண்ணிட்டே இருப்பாங்க. தெருவில் இருக்கிற கிளினிக்ல இருந்து பெரிய பெரிய டாக்டர் வரைக்கும் அவங்க பார்த்துட்டு போனாலும் சமாதானம் இருக்காது. எனக்கு ஒரு தெரிந்த சகோதரர் உண்டு, சும்மா பாடி செக்கப்னு சொல்லி போயிருக்கிறாங்க. கேரளா பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. நான் சொன்னேன், பாடி செக்அப் பண்ணீங்களா? நம்ம கவர்மெண்ட் ஆசாரி பள்ளத்திலே பண்ணுறாங்களே, ஃப்ரீ செக்அப் தானே, நீங்கள் அவ்வளோ தூரம் போனீங்க, ஃப்ரீ தானே, உங்களுக்கு எவ்வளோ பில் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன்.
25,000 எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் ஆட்டம் கண்டுட்டு, என்ன பாடி செக்னு போயிட்டு 25,000? ஆமாம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிடுச்சுல்ல. எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டல. 25,000 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணிட்டு வராங்க, பாடி செக்அப். அப்படி சிலருக்கு வியாதின்னு ஒன்று வந்துருச்சுனாலே போதும், அது அப்படியே என்ன ஆயிரும், தள்ளாட ஆரம்பிச்சு. சிலருக்கு அப்படிப்பட்ட சில இதுலலாம் அவங்க எதில் இருப்பாங்க, கட்டப்பட்டு இருப்பாங்க. சில உறவுகளுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக, சித்தப்பாவுக்கு பையனுக்கு மாமியாருக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கும், இவங்க சித்தப்பாவுக்கு ஒரு ஏதோ இவங்க வீட்டில் ஏதோ ரொம்ப சிலர் உறவுகள்லாம் பிரச்சனையை நம்ம போய் பார்க்க போய் என்ன பிரச்சனை என்ன காரியம்னா, சித்தப்பா பையனுக்குரிய மாமியார் மருமகளுக்கு என்னவா பிரச்சனை இருக்கு, ஜெபம் பண்ணிக்கங்க பாஸ்டர். ஏசப்பா, ஆத்ம பாரத்தில் சொன்னாலும் பரவாயில்ல. அது இந்த மாதிரி சில உறவுகளுக்குள்ள சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, எத்தனை புரியுது நான் சொல்ல வர்றது? அல்லேலூயா. இந்த உறவுகளுக்குள்ள கட்டப்பட்டிருப்பாங்க. சிலர் பாரம்பரிய கட்டுகள், பல என்னென்னமோ கட்டுகள். எத்தனை புரிஞ்சிருச்சு? ஆமாம், இதில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு கட்டுக்குள்ள தான் இருக்கீங்க, இல்லைன்னா இந்த வார்த்தையை என்கிட்ட தரவே மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. சரி, ஒரு வாரம் இல்லை, இந்த வாரம் சும்மா மெசேஜ் வச்சு வாங்கணும்னு சொல்லி தான் நினச்சி வந்து ஆண்டு சொன்னார், ஒழுங்கா இந்த வார்த்தையை பேசு, ஒழுங்கா என்ன பண்ணு, இந்த வார்த்தை இந்த ஜனங்களுக்கு கொடுன்னு சொன்னார். எத்தனை பேர் கேட்க ஆசையாக இருக்கிற? அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கட்டுகளிலிருந்து நம்ம என்ன பண்ண படணும், அவிழ்க்கப்படணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க பாஸ்டர்? உங்களுக்கு தான் தெரியும் எந்த கட்டுக்குள்ள இருக்கிறீங்க. தேவை என்கிற கட்டுல இருக்கிற, வியாதி கட்டுல இருக்கிற, சிலர் பாவ கட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பான். வெளியே பார்க்க ஜக ஜக ஜகன்னு அழகா இருக்கும். அது ஆண்டு சொல்ல, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லருக்கு என்ன அடிச்சு வச்சுப்பாங்களா, வெள்ளை. அது இருக்கு. அப்போ ஆண்டவர் வேதத்தை சொல்ல, வெள்ளை அடிக்கப்பட்ட வீட்டுக்கு ஒரு பையன் அடிக்க மாட்டான், சபைக்கு பெயிண்ட் அடிக்க தாடானா தரமாட்டான். ஆனா அவன் எதுக்கு போய் பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருப்பான், கல்லறைக்கு. அப்போ இன்னைக்கு சிலருடைய காரியங்கள் வெளியே பார்க்க நல்லா இருக்கும், ஆனா பாவத்தை வச்சுட்டு வெளியே என்ன பண்ணிட்டு இருப்போம், எல்லாவற்றையும் எதை வைத்து போர்த்தி கொண்டு இருப்போம், விசுவாசி என்கிற போர்வைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்போம், ஊழியக்காரங்க என்கிற போர்வைக்குள்ள இருப்போம், பாஸ்டர் என்கிற ஒரு போர்வைக்குள்ள இருப்போம். அப்ப மட்டும் நல்லா பாப்பேன் என்ன. ஆமே, இவங்க நல்ல விசுவாசி, நல்ல கொடுக்கிற பிள்ளைங்க, என்னமோ ஒரு போர்வைக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஒளிந்து கொண்டு இருப்போம். ஆனா உள்ளான இருதயத்தை யார் பாருக்கிறா? பக்கத்துல பார்த்து சொல்லு, எந்த போர்வைக்குள்ள இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் சொல்லு. ஹல்லேலூயா. எந்த போர்வைக்குள்ள நம்ம இருக்கிறோம் என்பது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நல்லா. இதை மறுக்கவே முடியாது. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடி வேணா அப்படி சொல்ல, நான் சில காரியங்களை கேள்விப்படும்போது அப்படியா அப்படியா இப்படியான்னு சொல்லி எனக்கு அது அதிர்ச்சியா இருக்கும், ஆண்டவருக்கு அது அதிர்ச்சியாவே இருக்காது. ஏன்னா அவர் தான் நீ ஆரம்பிக்கும் போதே பார்த்துட்டு இருக்காரு. இது ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஏசப்பா ஏசப்பா அப்பா அப்பா அப்பான்னு திறந்த வாய் மூடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா ஆண்டவருக்கு அவன் லைட்டா சூப்பர், இன்னொரு வார்த்தை வரும், அவனுடைய இருதயத்தின் தோற்றத்தை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாராம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். நீ பாவம் செஞ்ச பிறகு ஆண்டவர் அறிய மாட்டாரு, பாவம் செய்யணும்னு சொல்லி சின்ன ஒரு டாட் வந்து உள்ள விழும்பாரு, ஏதாச்சும் ஒரு நினைப்பு, அந்த நினைக்கும் பொழுதே கர்த்தர் அறிஞ்சிடும். அப்ப அவருக்கு ஆச்சரியமாவே இருக்காது, அவருக்கு அப்பவே தெரியும் இது முடிவு எப்படி இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இது எங்க போய் பட்டு திருந்திட்டு வரும்னு சொல்லி யாருக்கு நல்லாவே தெரியும்? ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ யாரை குறித்து பேசுறோம்? என்ன குறிச்சா? யாரு அது? ஹல்லேலூயா. நம்மளை குறித்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? பேசி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, வேதத்துல பலவிதமான கட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஆனாலும் உலகத்துல இருக்கும் பொழுது, அப்போ இன்றைக்கு நம்ம பவுலுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். பவுலுடைய வாழ்க்கையில சில காரியத்தை பார்க்கிறோம். அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமா இருந்தார். ஆமென். நல்ல பிரசங்கம் பண்ணினார். வெறும் பிரசங்கம் மட்டும், அற்புதங்கள் அடையாளங்கள் யாருக்குள்ள இருந்துச்சு? பவுலுக்குள்ள இருந்துச்சு. ஆமென். ஒரு முறை இப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் வாசல்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தவன் என்ன பண்ணிட்டான்? பிரசங்கம் ஆரம்பிச்சோன்னு விடல, அவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நீங்களா இருந்தால் கூட ஓடி போயிருவீங்க. ஹல்லேலூயா. நமக்குலாம் சில கீபோர்டில் அப்படியே ஸ்கேட் போட்டால் தான் பிரசங்கம் வரும். அன்னைக்கு யாருக்கு வரல? பவுலுக்கு உட்காந்துட்டு அப்படியே கீபோர்டு போல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே கிடையாது. பவுலு நான் மயக்க பிடிச்ச விட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? காலையில இருந்து பிரசங்கம் பண்ணார். ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சது இயேசு கிறிஸ்துவ தான் கொண்டு வந்து முடிக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படி கேட்க 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 ஒருத்த மட்டும் என்ன பண்ணிட்டான்? தூங்கி தலை மட்டும் சரியில்லை, பெல்ட் அடிச்சு மாடியிலேருந்து என்ன பண்ணிட்டான்? எத்தனாவது மாடியா? அந்த நாள்ல 3வது மாடி கட்டி வச்சிருக்கிற மாதிரி 3வது மாடியிலேருந்து என்ன பண்ணிட்டான்? ஐத்திகம் என்கிறவன் விழுந்து போனோடனே உயிர் என்ன ஆயிட்டு போயிட்டு, நமக்கு ஒரு லைட் விழுந்ததுக்கே பிரயர் சம்பிச்சிருச்சு. அங்க ஒரு மனுஷனே விழுந்தா என்னத்துக்கு ஆயிருப்பான்? எல்லாம் பதறி அடிச்சுட்டு போறான். அவன் பவுல் கூலா இறங்கி போறாரு. விழுந்துட்டானா? வரேன் விழுந்துட்டானா? இங்கெல்லாம் மார்பில் அடிச்சுக்கிட்டு போறான். ஐயோ ஐயோ விழுந்துட்டான் விழுந்துட்டான் விழுந்துட்டான்னு சொல்லிட்டு போறான். பவுல் ரொம்ப கூலா கச்சையெல்லாம் கேட்டிக்கிட்டு அப்படி கூலா இறங்கி போய் நிற்கிறார். விழுந்துட்டானா? போய் அப்படி தட்டி எந்திரா
இயேசுவின் நாமத்தினால அப்படி சொல்ற உட்கார்ந்து எந்திரிச்சிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அப்போ அவ்வளவு அற்புதங்களை யார் செய்தா? அப்ப பவுல் இருக்கும்போது பக்கத்துல எவனாவது பயந்துருப்பானா? சத்தமா சொல்லுங்களேன். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருந்தா பயந்துருப்பானா? யார் கூட இருக்கிறா? இயேசு கூட இருக்கிறாரோ இல்லையோ, அவன் பவுல் கூட இருக்கிறான்னு தைரியமா இருந்திருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அப்படி ஒரு தாளந்த கர்த்தர் பவுலுக்கு கொடுத்திருந்தாரு. இன்னொரு ஏதாச்சும் ஒரு பலவீனம்னு சொல்லி வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பவுலையா இப்படி ஒரு பலவீனம் இருக்கு, நீங்க வந்து ஜெபம் பண்ணணும். இப்ப நான் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண வேண்டியதுக்கு எனக்கு டைம் இல்லை. இருந்தா என்னுடைய கச்சை என்ன பண்ணு, என்னுடைய அங்கேயும் நான் கொடுக்குறேன், என்னுடைய பெல்ட்டை நான் கொடுக்குறேன், நீ கொண்டு போய் அவன் மேல வை, அது உடனே என்னாகும், சுகமாகும் என்று சொல்லி பவுல் சொல்ல ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. எத்தனை கவனிக்கிறீங்க? வரும்போதே பழிச்சான், தலைவலியா, அப்போ நான் என் கச்சையை எடுத்துட்டு போ. கேன்சரா, அப்போ நான் என்ன பண்ணாத. அவள் உட்காந்து வியாதியை உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கல. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நீ கொண்டு போய் வை, அங்க என்ன ஆகும், சுகமாகும். இப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைந்த மனுஷன் தான் யாரு? பவுல். ஆனா வேதத்தில் சொல்லப்படுகிற 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதுனா என்னதுன்னா, பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. யாருக்கு பலவீனம்? அநேகருக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஆனா பவுலுக்குள்ளே இப்ப என்ன இருக்குது? வியாதி, ஒரு பெரிய பலவீனம் இருந்தது. அது என்னை விட்டு நீங்கும்படி அவர் எத்தனை முறை ஜெபிச்சிருக்கிறாரா? மரித்தவனை போய் பார்த்த நேரத்திலே அவன் உயிர் கடந்து வந்துச்சு. எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் அவருடைய ட்ரெஸ் பட்ட மாத்திரத்துல சுகம் நடந்து வந்தது. ஆனா இப்ப பவுலுக்கே பலவீனம். அவர் எத்தனை முறை ஜெபிக்கிறாரு? 3 முறை கருத்தாய். நம்மள மாதிரிலாம் ஜெபிச்சு நம்மள அவர் கருத்தா ஜெபம் பண்ணியும் அவருக்கு என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. தொடர்ந்து வாசிங்க. அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்பா, புரிஞ்சிருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு பலவீனம் சொல்லி ஆண்டோட சமத்துல போய் ஜெபிக்கிற பவுலை தேடி வரவனுக்குலாம் சுகமாய் போய்கிட்டே இருக்கிறான். பவுலை தேடி போறவனா நல்லா சுகமாய் கொண்டே போய்கிட்டு இருக்கிறான். ஆனா பவுலுக்கு பலவீனம். அவர் சொல்லி ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிற. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் கிருபை விளங்கும். நம்மளா தான் கிருபையாவது ஏதாவது எனக்கு சுகத்தை தாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா பவுல் சொல்கிறாரு, அந்த கிருபை வாங்கின பிறகு அந்த பவுலுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன். எதனால தன் பலவீனங்களை குறித்து சந்தோஷப்படுகிறாரா? அவருக்கு பலவீனம், ஏதோ ஒரு தலைவலியோ, ஏதோ ஒரு வயிற்று வலி, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பவுலுக்கு இருந்து வச்சுங்களேன். அவருக்கு அந்த பலவீனம் என்று நினைச்ச உடனே அடுத்த நேரம் மைண்ட் உள்ள வருது, ஓ இப்போ எனக்கு அவருடைய கிருபையை அழித்து கொண்டு இருக்கிறாரு, இப்போ எனக்கு அவர் கிருபையை அதிகமாய் அழித்து கொண்டிருக்கான்னு சொல்லி கிருபையை குறித்து சந்தோஷப்பட்டாராம். இங்க யாராவது அப்படி சந்தோஷப்படுறவங்க இருக்கீங்களா? சின்னது ஏதாச்சும் ஒன்று வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? ஆடி இருந்தோம். என்ன நடக்குமோ தெரியல, எப்படி ஆகுமோ தெரியல, இது அதுவா இருக்குமோ, இது இதுவா இருக்குமோ. நம்ம எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் மாதிரி. நம்ம யாரு? காலையில் இந்த மாத்திரை சாப்பிடுங்க, மத்தியான இது சாப்பிடும், ஒழுங்கா சாப்பிட தெரியாது நமக்கு. அதை எழுதி வச்சு 3 நேரம் பார்ப்போம். காலையில இது, அப்படிப்பட்ட கூட்டம் தான் நம்மளாம். எத்தனை பேர் புரியுது? ஆனா நமக்கு ஒரு சின்ன ஒன்று வந்த உடனே நம்ம எம்பிபிஎஸை விட பயங்கரமா சிந்திச்சிருவோம். அதுவா தான் இருக்கும், வச்சு நீ என்ன ஆக போதும். ஆனா பவுலுக்குள்ள அந்த பலவீனங்கள் எந்த காரியங்கள் வந்தாலும் அவர் சொல்ற பலவீனம் குறித்து அவர் சந்தோஷமா மேன்மை பாராட்டினார். நம்ம எதை குறிச்சுங்க மேன்மை பாராட்டுவோம்? எதை குறிச்சு மேன்மை பாராட்ட சொல்லுங்களேன். நமக்கு நல்லதா ஏதாச்சும் ஒன்று கிடைச்சதா, நம்ம கணவர் ரொம்ப நம்ம நேசிச்சாருன்னா, நம்ம நல்லா புது ட்ரெஸ் போட்டா, இல்லை என்னத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டா நமக்கு என்ன வந்துடும்? மேன்மை பாராட்டு. ஆனா பவுல் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாரு? கிருபையை குறித்து, தன் பலவீனத்தை குறித்து. அப்படிப்பட்ட பிள்ளைங்க யாருங்க இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப எப்படி இந்த பவுல் இப்படி மாறினார் என்று சொன்னால், பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், கவனித்து போய்கொண்டே இருங்க. பிலிப்பியர் சொன்ன, நான் கிறிஸ்துவுக்குள் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். கரங்களை தட்டி நல்லா ஆண்டவரைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எதனால பவுல் இப்படிப்பட்ட காரியங்களிலும் அவர் கர்த்தருக்குள்ள இருந்தார்னா, அந்த பவுல் சொல்லுகிறாரு, நான் எதற்குள்ளாக கட்டப்பட்டு இருக்கிறேன்? நான் உலகத்துக்குள்ளேயே, உலக மனிதர்களுக்குள்ளேயே, உலக காரியத்துக்குள்ள நான் கட்டப்படல, நான் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு இருக்கிறேன். அப்படி கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறதுனாலதான் பலவீனம் வந்த பொழுதிலும் அவர் நிலைச்சிருந்தாரு. இன்னைக்கு உனக்கு எந்த கட்டுகளை நீ கட்டப்பட்டு இருக்கிறியோ, பலவிதமா பாரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோட தெளிவாய் பேசுகிறார். நீ கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்டு இருப்பன்னா உன் பிரச்சனை உனக்கு பெருசா தெரியாது. அந்த பிரச்சனையில கர்த்தர் பேசுகிற வார்த்தை பெருசா தெரியும்.
எத்தனை பேருடைய கரம் உன்னை தாங்குது, எத்தனை பேர் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க, எத்தனை பேர் உனக்கு கொடுக்குறாங்க என்பது உனக்கு பெருசா தெரியாது. எதுவுமே இல்லை இருந்தாலும் கர்த்தர் பேசுற அந்த ஒரு வார்த்தை போதும், அவருடைய பிரச்சனை எனக்கு போதும், நான் அவருக்குள்ள நிலைச்சிருக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு பெரிய மன நிறைவு கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்டிருந்தா மட்டும்தான் வரும். கிறிஸ்துக்குள்ள கட்டப்படலையா இந்த எண்ணம்லாம் வரவே வராது. யோசிச்சு நம்மளே யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்மளை குறித்த பிரசங்கம் தான். ஹல்லேலூயா. நம்மளை நிதானித்து பாருங்க. இன்னைக்கு நான் எதுக்காக நான் கலங்கிட்டு இருக்கேன், எதுக்காக நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், ஏன் இது நம்ம தேவையில்லாத காரியங்களை பேசி கொண்டிருக்கோம் அப்படி ஏதாவது நினைப்பேன்னா, இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் அவருக்குள்ள நிலைச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. அவருக்குள்ள கட்டப்படாதவங்க மட்டும்தான் எதுல நிலைச்சிருக்க மாட்டாங்க, பிரச்சனை வந்தோன்னா போராட்டம் வந்தோன்னா விலகிடுவாங்க. சீஷர்கள் பிரயாணப்பட்டு கடல்ல போய் கொண்டு இருக்கிறாங்க. பயங்கர காற்று அடிக்குது, பயங்கர புயல் அடிக்குது. பயப்படுவோமா பயப்பட மாட்டோமா? ஹல்லேலூயா. நம்மளா இருந்தா எப்படி இருப்போம்? எத்தனை பேர் கன்னியாகுமரி போட்டிங்ல போயிருக்கிறீங்க? டூர் போட்டுலாம் நினைக்கிறேன். போலியா? கடவுளே, போயிருக்கீங்க. நானும் போயிருக்கிறேன். அந்த போட் அப்படியே இப்படி இப்படி போகும். அப்போ என்னமோ பெருசா போறோம், அப்படி பயமா இருக்கும். எத்தனை எனக்கு பயமா இருந்துச்சு, ஏன்னா நீச்சல் தெரியாது. கப்பலில் போகும் அந்த ஆள் அப்படியே வரும்போது அப்படியே மேலே போகும்போது அப்படியே பயமா இருக்கும். அது இங்கிருந்து அவ்வளோதான் போகுமே, ஆனா ஒரு பயம் அது வரும்போது. சாதா போகிறதுக்கே நமக்கு என்ன வருது, பயம் வருது. இங்க கடலே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. கடல் கொந்தளிச்சா சுனாமி வீடியோவை யூடியூப்ல போட்டு பாருங்க, எப்படி கொந்தளிக்குதுன்னு தெரியும். யூடியூப்ல சுனாமி அப்படின்னு சொல்லி சும்மா போட்டு பாருங்களேன். அப்போ கடல் கொந்தளிச்சு வந்து படகுல வீசிட்டு, படல் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்குது, தள்ளாடி கொண்டு இருக்கிறது. அலைகள் வந்து ஒவ்வொரு அலை அடிச்சா எப்படி இருக்கும், பயங்கர வலியா இருக்கும். ஆமென். அப்ப அந்த மாதிரி வீசி கொண்டு அவன் பயப்படுவானா பயப்பட மாட்டாங்களா? சத்தமா சொல்லுங்க. நம்மளா இருந்தா கதறி இருப்போம், பயந்து போயிருக்க. ஆனா படகுல யார் கூட இருக்கிறா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு? அதை போட்டு அப்படியே இயேசு கிறிஸ்து நித்திரையா இருந்தார். ஆமென். இவங்க எல்லாரும் கத்துறானுங்க, இயேசுவே நாங்க மரித்து போகிறோம் மரித்து போகிறோம் மரித்து போகிறோம். ஆனா யாருக்கும் என்ன ஒரு நம்பிக்கை வரல, இயேசு கிறிஸ்துவே அவர் மேல அலை விழுந்திருக்குமா விழுந்திருக்காதா? என்ன ஒரு என்ன பிளாஸ்டிக் கவர் போட்டா சுத்திட்டு தூங்கிட்டு இருந்திருப்பாரு இயேசு கிறிஸ்து. நல்ல பாலித்தீன் கவரை போட்டு தலையிலிருந்து காருங்க நல்ல ஒரு ஜிப்பை போட்டு இழுத்து மூடிட்டு அப்படி தண்ணி உள்ள போகாத மாதிரியே இருப்பாரு. தண்ணி படதான். ஆனாலும் ஆண்டவர் கண்ணை திறக்கல. சில நேரம் ஆண்டவர் உன் காரியத்துல கண்ணை திறக்க மாட்டாரு. அதுக்கு நீ ஆமென் சொல்லியிருக்கணும். சில நேரம் ஆண்டவர் உனக்கு உடனே பிரச்சனை வந்த உடனே பேதுரு கத்தனோடனே ஆண்டவர் பேதுரு உனக்கு என்ன ஆச்சுன்னா ஆண்டவர் கேட்க மாட்டாரு. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. உனக்கு ஒரு பிரச்சனை வந்து ஆண்டவர் தகவல் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இறையாத காற்றையும் கடலும் பார்த்து ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அதட்ட மாட்டாரு. அவர் கண்ணை மூடி நல்ல தலையணை வச்சுட்டு ஆண்டவர் ரித்தரை பண்ணத்தான் செய்வார். எத்தனை பேர் புரியுது? ஆண்டவர் பார்ப்பாரு, இவன் என்ன பண்றான், கடைசி வரைக்கும் இவனுடைய இருதயம் எப்படி இருக்குது, இந்த பிரச்சனை இவன் என்ன பண்றான், என்ன செய்யறான், இவன் வாயில இருந்து ஐயோன்னு வருதா ஆமேன்னு வருதா, இவன் வாயில துதி வருதா இல்ல முறுமுறுப்பு வருதான்னு சொல்லி எல்லாத்தையும் உட்கார்ந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் கொண்டு வரதே யாருதான்? காற்றையும் கடல் அலையும் தள்ளி விட்டதே யாருதான்? சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர். அவ்வளவு அற்புதங்களை பார்க்கறாங்க, எவ்வளவு மகிமையை பார்க்கறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, கடல் பயங்கரமா படகு அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து மேல போயிட்டு அப்படி கீழே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தூங்கிட்டே இருக்கிறான். ஆனா இவனுக்கு பதறதானுங்க. நாங்க அது யார் சொன்னான்னு தெரியல. ஒருத்தர் சொல்றாரு, சீசர் சொல்றாரு, நாங்கள் மடிந்து போவது சித்தமா என்னமோ கேட்டாங்க. அப்ப அவனுக்கு தெரியுது இவர் கடைசி வரைக்கும் என்ன ஆக மாட்டாரு, அவருக்கு ஒண்ணு ஆகாதுன்னு இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்ப நாங்கள் மடிந்து போவோமேன்னு சொல்லி கதற ஆரம்பிச்சான். அப்ப ஆண்டவர் எழுந்திருந்து காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கு முன்பதாக, அற்ப விசுவாசியில உன் கூட நான் எது வரைக்கும் கூட இருப்பேன்னு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எஸ். எதுனால? அவங்க கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படல. யாருக்குள்ள கட்டப்படல? கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்தாங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள சத்தியத்துக்குள்ள நிலைச்சிருந்தாங்கன்னா, காற்றும் கடல் அலை இருந்தாலும் பேதுரு யாக்கோபுலாம் கை கொடுத்து நம்ம கை கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ரொம்ப வேதனையா இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ரொம்ப ஊழியம் பண்ண டயர்ட்ல இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், கையை கூர்த்து இருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபிப்போம்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. சபைக்குள்ள ஒரு பிரச்சனை வருதா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருதா, உடனே என்ன பண்ணணும், பதறக்கூடாது. ஆமென். பதறக்கூடாது. முழங்கால் படிட்டு என்ன பண்ணணும், நாம கை கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அந்த விசுவாசி அப்படியாமல, இவங்க அப்படியாமல, அது அப்படியாமல உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது, பாப்பா 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 பாப்பான்ட்டு. எஸ். உட்கார்ந்து என்ன பண்ணணும், ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் காற்றையும் கடல் அலையையும் அதட்ட ஆரம்பிப்பார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருக்குள்ள நம்ம நிலைச்சிருக்காதனாலதான், கட்டப்படாதனாலதான் நம்ம சில நேரம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், தடுமாறி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சம்பந்தம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் உமக்குள்ள நான் என்ன பண்ணப்படல, கட்டப்படல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைங்க நிலைச்சி
இருப்பாங்க. ஆமென். சரி, அப்போ கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படணும்னா பார்த்துட்டோம், கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவங்க நிலைச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ கிறிஸ்துவனுக்கு அடுத்தது கட்டப்படுவதற்கு ஏதுவான வழிகளில் நம்ம எப்படி போவோம்? சில நேரத்தில் இந்த பிரச்சனைலாம் பண்ணி நீ கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படணும், கிறிஸ்துவுக்குள்ள போகணும்னு சொன்னால் யாரும் போக மாட்டாங்க. யோசிச்சு பாரு, இப்போ ஒரு வாலிப தம்பியை பிடிக்கிறோம், தம்பி இதெல்லாம் பண்ணாதரா அதெல்லாம் பண்ணாதரா, உடனே அவன் கேட்டு அமைதியாக போயிடுவானா? நீ சொல்லு, நான் அதை விட இன்னொன்று இப்போ என்ன பண்ணுவேன்? சாலமோனுடைய பிள்ளைகிட்ட ரெகேபியாம் கிட்ட வந்து சொல்றாங்க, உன்னுடைய தகப்பனார் வந்து எங்களை நடத்தினாரு, அது எங்களுக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அதையெல்லாம் எங்களுக்கு மாற்றி போடுங்கன்னு சொல்லும்போது ரெகேபியாம் போறாரு, எனக்கு ஒரு வாரம் டைம் தாங்க சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு மறுபடியும் வந்து நிற்கிறாரு. ஜனங்கிட்ட வந்து சொல்றாரு, என் தகப்பனோ உங்களை சாட்டையினால் தண்டித்தார், நானும் உங்களை தேலினால் என்ன பண்ணுவேன் குற்றத்தை. அவர் எப்படி வார்த்தை பேசுற பாருங்க. ரெகோபெயாம் சொல்றாரு, என் தகப்பன் வந்து உங்களை சாட்டையினால தான் என்ன பண்ணாரு தண்டிச்சார், நான் தேலினால உங்களை தண்டிப்பேன். அவன் நினைச்சான் இதுக்கு நம்ம வந்திருக்கவே வேண்டாம் ஐயா. சில நேரம் நம்ம சிலர் அட்வைஸ் பண்ணுவோம், சில காரியம் செய்யணும், நம்ம ஒன்று செய்யணும் 9 வேற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள போய் வழி நடத்து போ, நீ கட்டப்பட்டு எத்தனை பேர் நீங்க கட்டப்பட்டு போவீங்க? இத்தனை பேர் பிரசங்கத்தை கேட்கிறோம், அப்போ இன்னிலும் நம்ம கிறிஸ்துக்குள்ள கட்டப்பட்டு போயிருவோமா? அல்லேலூயா. அப்போ நினைச்சீங்கன்னா என்ன பண்ணா, ஆண்டவர் சொல்லுகிறார், கழுதைக்கு கடிவாளம் நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை புரியுது? ஆமென். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள நடத்தப்படணும்னா பக்கத்துல தட்டி சொல்லு, உனக்கு கடிவாளம் இருந்தா தான் நீ கர்த்தருக்குள்ள நடத்தப்படுவேன்னு சொல்லு. கடிவாளம் இல்லாத குதிரை எப்படி போகுமா? போய் சேர வேண்டிய பாதைக்கு போகாது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கடிவாளம் எங்க போடுவாங்க? எங்க போடுவாங்க? மாடெல்லாம் பார்த்துருக்குறீங்க. நான் சின்ன வயசுல நினைப்பேன், பாங்களா மாட்டு ஓட்டி அதாவது கழுத்துல கட்டி கொம்புல கட்டி கூட தூக்கிட்டு போகலாமாடா, அதனால அதுக்குள்ள தூக்கி போட்டு போறீங்க. இப்பதான் தெரியுது, அங்க போட்டாலும் அது கீழ்படியும், கொம்புலையோ காத்துல கட்டினா இவனை தூக்கிட்டு போயிடும். அது ஒரே தூக்கா யாரை தூக்கிட்டு போயிடும்? உட்கார்ந்து தூக்கிட்டு போயிடும். அப்போ ஆண்டவர் உனக்கு ஏன் சில இடத்துல கடிவாளத்தை போடுகிறாரு? நீ அழிந்து போவதற்காக அல்ல, உன்னை வலிச்சு நீ அழ வைக்கணும், வேதனைப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, உன்னை போய் கானானில் சேர்ப்பதற்காக. எத்தனை பேருக்கு புரியுது? உன்னை போய் சில நல்ல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் கர்த்தர் சில கடிவாளத்தை போடுகிறார். எத்தனை பேர் கடிவாளம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? உண்மையா? அல்லேலூயா. எத்தனை நாள் கூட தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேச, இந்த சபைக்கு நான் கடிவாளத்தை போட போறேன்னாரு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கத்து தரும்போது நினைச்சேன், ஆல்ரெடி நீங்க போன வருஷமே பேசிட்டீங்க ஆண்டவரே நான் கடிவாளத்தை போடுவேன்னு சொல்லி. இப்போ நமக்கு கடிவாளத்தை தான் கர்த்தர் போட்டிருக்கிறாரு. கடிவாளத்தை போட்டுட்டு போனால் வலிக்க தான் செய்யும், கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போய் சேர வேண்டிய எல்லை கரெக்டாக இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுங்களேன். பிலிப்பியர் இல்லையே, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். மிகவும் சிறிதான சுக்கானாலே என்ன பண்ணுமா? எல்லாம் கவனிங்க. இப்போ ஒரு பெரிய கப்பல் இருக்கு, கப்பல்ல மனுஷன் இருப்பான், நல்ல பெரிய பெரிய பொருட்கள்லாம் இருக்கும், எல்லாம் ஆசீர்வாதமா கப்பல் போகும். அவ்வளவு பெரிய கப்பலை அவங்க எப்படி திருப்ப முடியும்? சின்ன சுக்கானா எனக்கு தெரியாது, இந்த ஸ்டேரிங் மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஹல்லேலூயா. அதை வச்சுதான் என்ன பண்றாங்க? கப்பலை திருப்புறாங்க. இறங்கி நின்று எங்க தள்ளிட்டு இருக்காங்களா? இல்ல. அப்ப அவ்வளவு பெரிய கப்பலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்டேரிங்னால என்ன பண்ணப்படுது? அது திருப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கை அவருக்குள் கட்டப்பட்டிருந்தால், கடிவாளம் போட்டாதான் கரெக்டா என்ன ஆகும்? ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்டாதான் அது சரியா ஓடும். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கடிவாளம் வேணும். சொல்லுங்க, கண்டிஷன். கடிவாளம் விடுங்களேன். கண்டிஷன் நமக்கு எத்தனை இருக்கு? புரியுது? கண்டிஷன்னா கட்டளையா? ஆமா, என்னமோ ஒண்ணு. கண்டிஷன் நமக்கு இருந்தா தான் சில காரியத்துல கட்டுப்பாடு. சில இடத்துல நமக்கு என்ன வேணும்? சில கட்டுப்பாடு இருந்தா தான் நம்ம எங்க போய் சேருவோம். கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம சுதந்திரவாளியா இருந்தானா நம்ம நன்மையில போய் சேர முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிற வாலிபர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நமக்கு என்ன வேணும்? சில கடிவாளம் வேணும். வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, வாலிப தம்பிமா இருக்கிறீங்க, உன் பெற்றோர்கள் சில காரியங்களை உனக்கு அறிவுரையா சொல்லுவாங்க. தம்பி இதை செய்யாதரா, அதை செய்யாதரா, ஏன்னா உனக்கு
உள்ள பிள்ளைகள், அவங்க பெரியோர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க உனக்கு செய்யக்கூடிய அட்வைஸ், செய்யக்கூடிய சில காரியத்திற்கு, கடிவாளத்துக்கு நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? கீழ்ப்படியணும். இன்னைக்கு இருக்கிற சபை பிள்ளைங்க நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டுடைய சமூகத்துல எனக்கு பெரியோர்களா இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்லுகிற கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கீழ்ப்படுகிறேனா, நான் அந்த கடிவாளத்துக்கு நான் சம்மதிக்கிறேனா? அவங்க என்ன கடிவாளத்துல திருப்புறாங்க, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, நீ கீழ்ப்படி, பைபிள் வாசி, ஜெபிக்க ஆரம்பி, எந்த நேரம் வயாம் இதே சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பேன்னா நீ யாருக்குள்ள இன்னும் கட்டப்படவே இல்லை. கிறிஸ்துக்குள்ள கட்டப்படாதவனுக்கு நன்மை கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது, பரலோகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கடிவாளம் போடாதவர்களுக்கு என்ன கிடையாது? ஏன்னா அது மனம் போன போக்கில் தானே போகும். கடிவாளம் இல்லாதது யார் போக்கில் தான் போகும்? கண் போன போக்கில் போகும், மனம் போன போக்கில் தான் போகும். அப்போ அதுக்கு எதுவுமே கிடையாது. பட்டா போட்ட இடத்துக்கு தான் எஜமானன் சொந்தக்காரன். புறம்போக்கு இடத்துக்கு யார் சொந்தக்காரன் கிடையாது. எவனாலும் குடிசையை போடுவான், எவனாலும் என்னனாலும் போடுவான். எத்தனை பேர் புரியுது? அதுக்கு யாருனாலும் முதலாளியாய் மாறும். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, உன்னை நான் கடிவாளம் போட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னை வழி நடத்தணும். அப்போ வாலிப பிள்ளைகளுக்கு பெரியோர்கள் சில கண்டிஷனை போடுறாங்களா, சில கட்டுப்பாடையே, இப்படிதாம்மா நீ பண்ணணும், இப்படித்தாம்மா இருக்கணும், இதை தான் நீ செய்யணும், இப்படிதான் ட்ரெஸ்ஸை போடணும், இப்படித்தான் நீ பேசணும், இப்படிப்பட்ட நட்பு வட்டாரத்துக்குள்ள தான் நீ இருக்கணும் என்று சொல்லி உன்னோட பேசுறாங்கன்னா, நீ கீழ்ப்படிந்தால் நீ யாருக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறன்னு அர்த்தம். வாலிபர்கள், நீ யாருக்குள்ள கட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள்ள. நல்ல நீ பெரிய நாள் ஒன்றா சொல்லுவ, நான் சர்ச்சுக்கு போனேன், எனக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்யலை, என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை, பாரு இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்போ இந்த பிரசங்கத்தை நீ நினைச்சு பார்க்கணும். அப்போ இந்த பிரசங்கத்தை நினைச்சு பார்க்கணும். அன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை நீ சொல்லும்போது சொல்லணும், அன்னைக்கே ஆண்டவர் தேவ ஊழியக்கார கொண்டு பேசினாரு, உனக்கு கடிவாளம் போட்டா தான் இந்த நன்மை, கடிவாளத்துக்குள்ள நீ கட்டுப்பாட்டுக்குள்ளேயே, அப்போ ஏன் எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் வரல? நான் அன்னைக்கு என் கட்டுப்பாட்டை நான் என்ன பண்ணிட்டேன்? தளர்த்திட்டேன். இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது நான் அதை என்ன பண்ணிட்டேன்? தட்டிட்டேன். அப்போ நமக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, கர்த்தரை வச்சிருக்கு நம்ம மேன்மை கிடைக்காது. புரிஞ்ச வாலிப பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.